அனைவருக்கும் வணக்கம். வங்கி கணக்கில் தமிழக அரசானது 4000 ரூபாய் டெபாசிட் பண்ண போகிறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன தகுதிகள் வேணும், இதுக்கு வயது வரம்பு என்ன, இதுக்கு எப்படி அப்ளை செய்யணும், என்னென்ன ஆவணங்கள்னால் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். அண்ட் குறிப்பாக இந்த 4000 ரூபாய் வழங்குவது குறித்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது தாவேக அரசால் வெளியிடப்பட்ட ஒன்று தான். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது நடைபெற இருக்குது. இந்த தாக்கலில் தான் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த இந்த 4000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கொடுக்கக்கூடியது. இது யாருக்கு, இது எப்படி வழங்கலாம், இது பற்றின தகவல்களையும் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்குறது, இது எல்லாத்தையுமே இந்த பட்ஜெட் தாக்கல் தான் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற வகையில் முக்கியமாக இந்த 4000 ரூபாய் யாருக்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். அது கூடவே 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்க போகிறதா விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி அந்த திட்டத்தையும் நிறைவேற்றினாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரியல. அது கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்கள் வீட்டில் ரீடிங் எடுக்க வரவங்க கிட்ட நீங்கள் கேட்டால் கூட இன்னும் இந்த திட்டம் அமலுக்கு வரலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய நியூஸ் அப்படிங்கிறது பரவிக்கிட்டே தான் இருக்குது. இதில் எது உண்மை, எது கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் இனிமேல் அமல்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த பட்ஜெட் தொடருக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக இதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்ற A to Z டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தமிழக அரசானது 4000 ரூபாய் உதவித்தொகை யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது முக்கியமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நிறைய பேருக்கு நிறைய டவுட்டை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இது இருக்குது. ஏன்னா நான் படித்து முடிச்சுட்டு 10 வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது, என்னோடய வயசே இப்போ 30, 35, 40 வயசுக்கிட்ட நான் நெருங்கிட்டேன். இப்படி இருக்கிறப்ப எனக்குன்னா இந்த ஸ்கீம் செட் ஆகுமா, எனக்குன்னா கொடுப்பாங்களா இந்த 4000 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். மாதந்தோறும் 4000 வங்கி கணக்கில் வரும். ஸோ இதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஒரு சில தகுதிகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 72,000க்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது 72,000க்கு மேலே இருக்கக்கூடாது, 72,000க்கு உள்ளே இருக்கணும். உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது. அதில் 72,000க்கு உள்ளே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 40 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆதி திராவிடர் பழங்குடியினராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 45 வயசுக்கு மேலே கூட இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வேலை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் பதிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் உடனே ரினியூவல் பண்ணியும் வச்சுக்கோங்க. இதுவே இன்னும் ஒரு சிலருக்கு நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணேன், அதுக்கப்புறம்னா நான் 5 வருஷமாக நான் எதுவுமே ரினியூவல் கூட பண்ணலை அப்படின்னு இருந்தால் கூட அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் 4000 ரூபாய் கிடைக்கும். ஒரு வேளை பதியவே இல்லை அப்படின்னா இப்போவே போய் பதிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அரசு ஒரு சில தளர்வுகள் ஏற்படுத்துறதுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் கம்பல்சரி கொடுக்குறாங்கன்னா சில ஏஜ் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் இதுக்கான முறையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வரல. வந்ததுக்கப்புறம் இதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்போக்கின்னு அது வர்றதுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான முக்கியமான தகுதிகளில் நீங்கள் அட்லீஸ்ட் பதிவு பண்ணீங்க அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஆச்சும் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்கீம் இன்னும் நடைமுறைக்கு வரல. நடைமுறைக்கு அவங்க ஜியோ பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சிஎம் விஜய் சார் அவர்களால் சொன்னதுக்கப்புறம் தான், அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது பற்றின முழுமையான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியில் வரும். ஆனால் மெயினாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீமுக்கு முதல் கல்வி தகுதி அப்படின்னா அதுதான் உங்களுக்கு. அதே போல் மற்ற கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை காலேஜ்லேயும் நான் மேற்படிப்பு வரைக்கும் முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. 12ஆம் வகுப்பு டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மாதந்தோறும் 2000 உதவித்தொகை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி கல்லூரி படிப்பு முடித்தவங்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கு
பதிவுக்கு முக்கியமான தேவையான ஆவணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் அட்டை கேட்பாங்க. அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் அண்ட் ஃபோன் நம்பர், முக்கியமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கல்வி சான்றிதழ் எல்லாமே வச்சுருக்கணும். டிசி, உங்களுடைய மார்க் லிஸ்ட் இது எல்லாமே வச்சுருக்கணும். 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 12th முடிச்சிருந்தாலும் உங்களுக்கும் இதே சேம் தான். அதே மாதிரி நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கும். டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லை மேற்படிப்பு முடிச்சிருந்தீங்கன்னா மேற்படிப்புக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸும் இருக்கணும். 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th 12th மார்க் லிஸ்ட்டு, உங்களுடைய டிசி இது எல்லாம் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னையே நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொடுக்கல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்திட்டதையே இந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். கையெழுத்து போட்ட உடனே அப்போவே இது அமலுக்கும் வந்துருச்சு. இதை பற்றி உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகம் எதுவுமே வேணாம். இது 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு இது பொருந்தாது. அதாவது நீங்கள் மாதம் 500 யூனிட்டுக்கு உள்ளே நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டுகளில் 200 யூனிட் கழிக்கப்படும். இதுவே 200 யூனிட்குள்ளே தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் மின்சார பில்லே கட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே 500 யூனிட்டுக்கு மேலே அதிகரிச்சிருச்சுன்னா அது உங்களுக்கு கட்டுற மாதிரி தான் வரும். ஃபுல் யூனிட்டுக்குமே, அதாவது எந்தவித சலுகையுமே இல்லை. 200 யூனிட்னா உங்களுக்கு லெஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல் யூனிட்டுக்குமே நீங்கள் கட்டணும். இதுவே நீங்கள் 500 யூனிட்குள்ளே பயன்படுத்திருக்கீங்க, அதாவது ஒரு 300 350 இந்த மாதிரி பயன்படுத்திருக்கீங்கன்னா 200 யூனிட் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 150 யூனிட்க்கு ஒரு யூனிட்க்கு உங்களுக்கான வேல்யூ அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஒரு யூனிட்க்கு இத்தனை ரூபா கட்டணும் அப்படிங்கிற வேல்யூ அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு யூனிட்க்கு 25 ரூபா கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா 500 மீட்டருக்கு மேலே, அதாவது 500 யூனிட்க்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு யூனிட்டோட வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ 25 ரூபா அப்படின்னா அவங்களுக்கு 50 ரூபாயாக இருக்கலாம், இல்லை 20 ரூபாயும் இருக்கலாம். இதோடைய வேரியேஷனும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 500 யூனிட்குள்ளே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் அப்படிங்கிறது இலவசம் தான். அதே மாதிரி போன ஆட்சியில் 100 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்க. 2 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2 மாதத்துக்கு ஒரு டைம். இந்த 2 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் 200 யூனிட் வரைக்கும் இலவசமாக பெற்றுக்கலாம். இதுதான் அந்த யூனிட் பற்றின விஷயங்களும், அதாவது இலவச மின்சாரம் அண்ட் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் வழங்குறது பற்றின சில தகவல் அப்படிங்கிறது. இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் வழங்குதல் தொடர்பான சில நாளிதழ்களில் சில பத்திரிகைகளில் சில விஷயங்கள் வெளியிட்டிருக்காங்க. நான் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கம்பல்சரி பதிவு பண்ணியிருக்கணும். குறிப்பாக நீங்கள் நீண்ட நாள் படிப்பு, அதாவது இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் இல்லை நர்சிங் இது மாதிரி படித்து நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதிலே இந்த தனியாரில் வேலைக்கு போகிறவங்க அது எனக்கு என்னென்னு இன்னும் சரியான அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்கல. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வரும். அதுக்கு மேலே எதுவும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றிய அப்டேட்டும் தொடர்ச்சியாக நம்ம சேனல்லே தரேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.